ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி நிறைய பேர் அறிஞர் பொருள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற மெத்தட்லேருந்து உங்களால் ஃபஸ்ட்டு 10க்கு ஒரு 7 to 8 மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் டெட் கொஷின் பேப்பர்லேருந்து அப்புறம் ஒரு சில அறிஞர் பொருள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை தான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிஞர் பொருள் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஐடியா 100% கிடைக்கும். யாரும் இப்போ நோட்ஸ் எடுக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு 10 கொஷின் அட்டன் பண்ணி பாருங்கள். எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அதை நீங்கள் நோட்ஸ் எடுங்க. இதில் 10 மட்டும் இல்லை, நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். டெட் மாடல் கொஷினில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர். இந்த நுணங்கிய கேள்வியர் அப்படின்றதுக்கான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்விக்கு விடை அறிந்தவர், நுட்பமான கேள்வி அறிவு உடையவர், மெத்த படித்த கல்வியலாளர், காது கேட்கும் திறன் இல்லாதோர். இதுக்கு ஆன்சர் நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். நுணங்கிய கேள்வியர்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை. பேணாமைனா என்னது? பாதுகாத்தல், பாதுகாக்காமை, பேணுதல், பேணி காத்தல். பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை. பேணாமை, பாதுகாக்காமை. இதுதான் இதுக்கான சரியான பொருள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம். செவிச்செல்வம்னா செவித்திறன், கேட்கும் சக்தி, கேட்பதால் பெறும் அறிவு, அறிவு அற்றங்காக்கும் கருவி. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா கேட்பதால் பெறும் அறிவு. செவிச்செல்வம்னா கேட்பதால் பெறும் அறிவு. பொருந்தாத இணையை கண்டறி. இதில் எது பொருத்தம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அல்லல். அல்லல்னா அல்லுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறியி, அஞ்சி, நந்து, சங்கு, முத்தம், முத்து. இதில் பொருந்தாதது எதுன்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியுதுங்களா? இதில் பொருந்தாதது அல்லல், அல்லுதல். இதுதான் பொருந்தாதது. வெறினாலும் அஞ்சி, நந்துனா சங்கு, முத்தம்னா முத்து. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொருந்தாத இணையை கண்டறி. துவரை, பவளம், கோடு, கொம்பு, மல்லல், வளம், செரு, செருக்கு. இதில் பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதுங்களா? துவரை, பவளம் அப்படின்றது கரெக்டு. கோடு, கொம்பு கரெக்டு. மல்லல், வளம் கரெக்டு. செரு, செருக்கு இதுதான் தவறு. சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். இங்கே ஒரு பொருள் தர பல சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வயல். இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. பகல், பழனம், செய், நெல், கழனி, பழனம், நீர்நிலை, கேணி. அப்போ வயல் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? கழனி, பழனம். சரிங்களா? வயல்னா கழனி, பழனம். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர் யாவர்? பாடைமாக்கள்னு யாரை சொல்கிறாங்க? சமய தத்துவவாதிகள், பழமொழி பேசும் மக்கள், படை வீரர்கள், வணிகர்கள். இங்கே பாடைமாக்கள் அப்படின்றது யாருன்னா பல மொழி பேசும் மக்கள். பழமொழி பேசுகிற மக்களை தான் பாடைமாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன்னா 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இதில் நான் எடுத்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம புக்கில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதனால் இது எல்லாம் இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். ஒரு 10க்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு 60 பக்கமாக இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, தெரியல அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம புக்ஸில் இருக்கிறத தான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கஷ்டமானது இருக்கிறதா பார்த்து. பொருந்தாத இணையை காண்க. நசை, விருப்பம் பொருந்தாத இணை. பிடி, ஆண் யானை. யா, ஒரு வகை மரம். பொலிக்கும், உரிக்கும். இந்த 4ல் பொருந்தாதது எது? 2 மட்டும்தான் பொருந்தாதது. பிடி, பிடி, ஆண் யானை இது மட்டும்தான் பொருந்தாதது. நசைனாலும் விருப்பம், யானா ஒரு வகை மரம், பொலிக்கும், உரிக்கும். இதுக்கு ஆன்சர் 2 மட்டும். இது மட்டும்தான் பொருந்தாதது.
சரியான இணையை தேர்வு செய்க. துவரை, தாமரை மலர். இங்கே வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க. கொஷினை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். துவரை, தாமரை மலர். மறை, பவளம். விசும்பு, வானம். மதியம், நிலவு. இதில் சரியான இணை எது? விசும்பு, வானம் சரி, மதியம், நிலவு சரி. இந்த துவரை, தாமரை மலர், மறை, பவளம் இது ரெண்டும் தவறு. சரிங்களா? அப்போ சியும் டியும் மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் இ. நாருவ என்னும் சொல் தரும் பொருள். மூத்த, முளைப்ப, நறுமணம், கெடாமல். நாருவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா முளைப்ப. சரிங்களா? முளைப்ப நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 10 கொஷின் கம்ப்ளீட் ஆச்சுங்களா? இந்த 10ல் உங்களால் எத்தனைக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக கேட்குறேன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்கிற வீடியோவை தொகுத்து கிளாஸ் போட முடியும். சரிங்களா? உரிய பொருளை தேர்ந்தெழுது. புரிசை. புரிசைனா வேகம், வளம், மதில், மேகம். அப்போ புரிசை அப்படின்னா என்ன வரும்? புரிசைனா மதில். புரிசைனா மதில். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. என்னும் அடியில் பாக்கம் என்பது. இங்கே பாக்கம் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாக்கம் அப்படின்னா என்ன மீனிங் வரும்னு கேட்டிருக்காங்க. புதூர், மூதூர், பேரூர், சிற்றூர். புரிசை சாரி பாக்கம். பாக்கம் அப்படின்றது சிற்றூர். பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதுது இறங்கி தேம்ப. பாடலடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க. இங்கே வந்து லைன் போட முடியல, ஆனால் நான் என்னன்றதை சொல்கிறேன். காணில், அதாவது காணிலுக்கு கீழே லைன் வரும். காணில், தேம்ப. சரிங்களா? இந்த காணிலுக்கும் தேம்புக்கும் என்ன மீனிங்கு, என்ன பொருள் வருதுன்னு கேட்டிருக்காங்க. கிளை, துளை, நிலம், வாட, காடு, வாட, காடு, நிலம். இப்போ இங்கே காணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ காணில் அப்படின்றதுக்கான மீனிங்கு காடு. சரிங்களா? காடு. நெக்ஸ்ட்டு தேம்ப, வாட, காடு, வாட. இதுதான் இதுக்கான மீனிங்கு. காணில்னா காடு, தேம்பன்னா வாட. நெக்ஸ்ட்டு மல்லல், மூதூர், வயவேந்தே. கோடிட்ட சொல்லின் பொருள். இங்கே மல்லலுக்கு தான் கோடு வரும். மல்லலுன்றதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மறுமை, பூவரசு மரம், பலம், பெரிய. அப்போ மல்லல்னா என்ன அர்த்தம்? பலம். மல்லல், பலம். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? எதுக்கு வந்து மீனிங் கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வருக்கை, வருக்கை, இருக்கை. புல், தாவரம். அல்லல், சேரு. மடிவு, தொடக்கம். இதுக்கு எது சரியாக பொருந்திருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதுங்களா? அல்லல், சேரு இதுதான் சரியாக பொருந்திருக்கு. அல்லல், சேரு. ஞானம் என்பதன் பொருள் யாது? தானம், தெளிவு, சினம், அறிவு. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. இமயத்து கோடு உயர்ந்தன்ன. இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். கோடு அப்படின்றதுக்கு தான் லைன் வரும். கோடு அப்படின்றதுக்கான மீனிங், இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொம்பு, மலையுச்சி, சங்கு, மேடு. மலையுச்சி. கோடுனா மலையுச்சி. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யா என்பது ஒரு வகை மரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இது எங்கே தெரியுமா இருக்குது? 10th புக்கில் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த 5 வகை நிலங்கள் இருக்குல்ல, அதில் வந்து மரத்துக்கான பகுதியில் வரும். யாமரம்ன்றது எந்த நிலத்தில் வளரும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு ஆன்சர் பாலை. பாலை நிலத்தில் வளர்கிற மரம் தான் யாமரம். நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள். அகன்ற உலகம், நீர்சூழ் உலகம், மலைசூழ் உலகம், மழை தரும் உலகம். நனந்தலை உலகம், அகன்ற உலகம். ஆப்ஷன் ஏ. பொருத்தமான அறிஞர் பொருள் கூறு. வெறுக்கை, நெய்பவர். பாசவர், வெற்றிலை விற்பவோர். ஓசுனர்,
செல்வம், காருகர், எண்ணெய் விற்போர். இதில் வந்து பொருத்தமானது தான் கேட்டிருக்காங்க. அதாவது சரியானது எதுன்னு தான் இதுக்கு மீனிங்கு. இதுக்கு சரியானது எதுனா பாசவர் வெற்றிலை விற்போர். பாசவர் வெற்றிலை விற்போர். பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் அப்படின்னா அரிசி, சோறு, பொங்கல், கம்பு. அப்போ பொம்மல்னா சோறு. பொம்மல்னா சோறு. நான் பொங்கல்னு சொல்ல வந்துட்டேன். பொம்மல்னா சோறு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்பவர், கண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி. இதுக்கு என்ன வரும்னா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாசவர் அப்படின்னா இங்கே நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசவர்னா நெய்பவர் வராது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. பாசவர்னா வெற்றிலை விற்பவர் அப்படின்னு வரும். வெற்றிலை விற்போரை தான் பாசவர்னு சொல்லுவாங்க. அப்போ ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர், கண்ணூல் விளைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி. சரியான இணையை தெரிவு செய்க. துகிர் துணி, நொடை விலை, கிழி குற்றம், மறு பவளம். இதில் சரியான இணை எதுனா நொடை விலை. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட், பாசவர் என்பதன் பொருள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்றதுனால மறுபடியும் வந்துருச்சு. பாசவர் அப்படின்னா என்ன வரும்? வெற்றிலை விற்போர். வெற்றிலை விற்போர் தான் பாசவர். செப்புதல், இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக. செப்புதல்ன்றதுக்கு 2 பொருள் தரணும். இது கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின் சொல்லலாம். செப்புதல் அப்படின்னா என்ன வரும்? பேசுதல், விளம்புதல், இயம்பல், நடித்தல், மொழி, உரைத்தல், கூறல், சிரித்தல். இப்போ செப்புதல்னா பேசுதல், விளம்புதல். சரிங்களா? பேசுதல், விளம்புதல். பேசுதல் இரு பொருள் தருக. உரைத்தல், விளம்புதல், பார்த்தல், கேட்டல், ஆடுதல், பாடுதல், புவனம், வனம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பேசுதல்னா அங்கே ஆப்ஷனில் பேசுதல் விளம்புதல்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ஆப்ஷனில் உரைத்தல் விளம்புதல்னு கொடுத்துருக்காங்க. பேசுதலுக்கு நம்ம புக்கில் ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. செப்புதல் அதெல்லாமே இதில் தான் வரும். அப்போ பேசுதல்னா செப்புதல், பேசுதல், விளம்புதல், உரைத்தல், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். செப்புதல், பேசுதல், உரைத்தல், விளம்புதல், இது 4மே ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, படலை. படலை என்பது துளை, கிளை, மலை, மாலை. படலைனா மாலை. சரிங்களா? இது வந்துட்டு தேம்பாவணியில் இருக்குன்னு நினைக்கிறேன். படலை, மாலை. ஆமாம், தேம்பாவணியில் தான் இருக்குது. சொல் பொருள் பொறுத்துக. கடும்பு, கடும்பு ஒலிக்கும், நரலும் பள்ளம். பொம்மல் சுற்றம், படுக்கர் சோறு. சரியாக மேட்ச் பண்ணணுன்னா கடும்பு, கடும்புனா என்னென்னா சுற்றம். கடும்பு சுற்றம். நரலும், நரலும் ஒலிக்கும், இது கேட்டிருக்காங்க. பொம்மல் சோறு, படுகர் பள்ளம். சரிங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், முனிவு தலை, தார் சினம், தமர் மாலை, முடி உறவினர். இப்போ இதுக்கு சரியான மேட்சிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. முனிவு அப்படின்னா சினம்னு அர்த்தம். முனிவுனா சினம். தார், தார்னா மாலை, தார்னா மாலை. தமர், தமர்னா உறவினர், தமர்னா உறவினர். முடி தலை, முடினா தலை வரும். நெக்ஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சின்ன மோட்டிவேஷன் தான் இது போல் நிறையா பாயிண்ட்ஸ், அதாவது நிறைய இம்பார்ட்டன்ஸை தொகுத்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கறதுக்கு எனக்கும் ஊக்கமாக இருக்கும். சரியான சொல்லை அறிக. துணர், சீராக. புழை, துளை, துய்ப்பது. மலர்கள், லயத்துடன். தருதல். இப்போ இதுக்கு வந்து சரியான மீனிங் என்னதுன்னா, சரியான சொல் என்னது அப்படின்னாக்க புழை, துளை. சரிங்களா? புழை, துளை. சரியான பொருளை அறிக.
காருக்கர். காருக்கர்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, காருக்கர்னா நெய்பவர். அப்போ வெற்றிலை விற்பவருக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்பவர்னா பாசவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர். எண்ணெய் விற்பவருக்கு ஓசுனர். அப்போ நெய்பவருக்கு என்ன வரும், காருக்கர். பொருந்தாத இணையை கண்டறி. கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, அல்கி, தங்கி, இரடி, சோறு. இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்தரா வராது, இந்தரா வரும். இரடி. சரிங்களா? இரடி, சோறு. இதில் பொருந்தாதது இரடி, சோறு. சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. நேமி, தூவல், சுவல், மலை, கோடு, தோல், தூவி, சக்கரம். இப்போங்க நேமி அப்படின்னா என்ன வரும், சக்கரம். சரிங்களா? நேமினா சக்கரம். சுவல், சுவல்னா தோல். சுவல், தோல். கோடு, கோடுன்றது மலை. கோடு, மலை. தூவி, தூவி. சரிங்களா? அப்போ நேமினா சக்கரம், சுவல், தோல், கோடு, மலை, தூவி, தூவி. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறி. இதை தான் அப்படியே டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பேன், இங்கே டைரெக்டாகவே கொடுத்துருப்பேன். இதுக்கு இப்போ மீனிங் என்ன வரும்னா, சொல்லுதல், காணுதல், செல்லுதல், எழுதுதல். சொல்லுதல், இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சொல்லுதல். சொல் பொருள். குருளை, மலை, கல், குட்டி, மல்லல், வயல், செரு, வளம். அப்போ குருளை, குருளைனா குட்டி, குருளை, குட்டி. கல், கல்னா மலை, கல்லுக்கு பொருள் வந்து மலை. மல்லல், வளம், மல்லல், வளம். செரு, வயல், செருனா வயல். நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக. அணங்கு, கடல், மாக்கால், நீர்நிலை, முன்னீர். இந்த இடத்துல இந்த இன்னு வராது, இந்த இன்னு வரும், முன்னீர். தொல்காப்பியத்தில் வரும் இல்லைங்களா, முன்னீர் வழக்கம், படிச்சிருக்கீங்களா? முன்னீர். கயம், முன்னீர் தெய்வம், கயம் பெருங்காற்று. இதுக்கு மீனிங் பார்க்கலாம். அணங்கு, அணங்குனா தெய்வம், அணங்கு தெய்வம். மாக்கால், மாக்கால்னா பெருங்காற்று, மாக்கால் பெருங்காற்று. முன்னீர், முன்னீர்னா கடல், முன்னீர்னா கடல். கயம், கயம்னா நீர்நிலை, கயம்னா நீர்நிலை. நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார், கொடியனார் பெரிய மலை, இசை, கொம்பு, மறுப்பு, மகளிர், மால்வரை, புகழ். இதுக்கு சரியான மேட்சிட் எதுனா கொடியனார். கொடியனார்னா மகளிர். சரிங்களா? கொடியனார்னா மகளிர். இசை, இசைனா புகழ். இது ஈஸி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மறுப்பு, மறுப்புனா கொம்பு, மறுப்பு, கொம்பு. மால்வரை, பெரிய மலை, மால்வரை, பெரிய மலை. நெக்ஸ்ட் சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. வருக்கை, இருக்கை, புல், தாவரம், அல்லல், சேரு, மடிவு, தொடக்கம். இப்போ இங்கே சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அப்போ அல்லல், சேரு, அல்லல், சேரு இதுதான் சரி. சரிங்களா? அல்லல், சேரு. நம்ம நிறைய இடத்துல இங்கே வருக்கை, வருக்கைன்னு பார்த்தோம். அப்போ அந்த வருக்கைக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வருக்கை என்ற சொல்லின் பொருள். வருக்கைனா பலாப்பழம், வருக்கைனா பலாப்பழம். நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்டிருக்காங்க. வருக்கை, பலாப்பழம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். மேதி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மேதி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேதி குளக்கரை, தரளம் எருமைக்கடா, பகடும் கேட்டிருக்காங்க.
பகடு எருமை, கோடு முத்து. இப்போ மேதினா என்ன அர்த்தம்னா எருமைன்னு அர்த்தம். எருமைக்கு மீனிங் என்னன்னா மேதி. மேதினா எருமை, அங்கே மேலே இருக்கிறதுனால அப்படி கொடுத்துட்டேன். மேதினா எருமை. தரளம், தரளம்னா முத்து. தரளம் முத்து. பகடு, பகடுனா என்னதுன்னா எருமை கடா. பகடுனா எருமை கடா. நெக்ஸ்ட்டு கோடு, கோடுனா என்னது, மேலே என்ன கொடுத்துருக்காங்க குளக்கரை. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது, அதாவது கரெக்டாக பொருந்தி இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருக்கை இருக்கை இது தப்பு. ஏன்னா வருக்கைனா பலாப்பழம்னு பார்த்தோமா. அல்லல் சேரு, புல் தாவரம், மடிவு தொடக்கம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், அல்லல் சேரு, இதுதான் கரெக்டு. அல்லல்னா சேரு, இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. புரிசை, சாளரம், புழை, நீர்நிலை, பனை, மதில், கயம், முரசு. இதில் புரிசை அப்படின்னா என்ன வரும்னா மதில். புரிசை மதில். புழை, புழைனா சாளரம். புழை சாளரம். பனை, இந்த நையை நல்லா பார்த்துக்கோங்க. 3 சுழி நை கொடுத்துருக்காங்க. அப்போ பனை, பனைனா முரசு. பனைனா முரசு. பனைனா முரசு. பனை முரசு. கயம், கயம்னா மதில். கயம் மதில். சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக. மேதி மயில், மா வண்டு, மது தேன், வாவி பொய்கை. இதில் தவறான இணை எதுன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வாவி பொய்கைன்றது கரெக்டு. மது தேன் அப்படின்றதும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மா வண்டு, இதுவும் கரெக்டு. இங்கே மாக்கு நமக்கு நிறைய மீனிங் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம் அது பின்னாடி. மேதி, மேதினா மயில் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் தப்பு. மேதி மயில் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு. நம்ம மேதினா என்னன்னு பார்த்தோம், மேதினா எருமைன்னு பார்த்தோம். மேதினா எருமைன்னு மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. கோட்டி பொன், பொலம் மாலை, வேதிகை மன்றம், தாமம் திண்ணை. இதில் ஜஸ்ட் மேட்சுக்கு தான் கேட்டிருக்காங்க. கோட்டி, கோட்டினா என்ன வரும், மன்றம். கோட்டி மன்றம். சரிங்களா. பொலம், பொலம்னா பொண்ணு. பொலம் பொன். வேதிகை, வேதிகைனா திண்ணை. வேதிகை திண்ணை. இந்த பொலம் வேதிகை இது மட்டும் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவே கேட்டிருக்காங்க. பொலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பொலம்னா பொன், வேதிகைனா திண்ணை. தாமம், தாமம்னா மாலை. தாமம் மாலை. இந்த முத்துடை தாமம் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க, முத்து மாலை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அப்போ தாமம்னா மாலை. கந்தம் என்பதன் பொருள் யாது. கந்தம், கந்தம்னா மனம் அப்படின்னு அர்த்தம். இந்த மனம் வராது. இந்த மனம்னா உள்ளம், அந்த பொருள் தரும். இந்த மனம் வாசனை. கந்தம்னா வாசனை, இந்த சுகந்த வாசனை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ கந்தம்னா மனம். வருக்கை, இது ஆல்ரெடி பார்த்தது, பலாப்பழம். வருக்கைனா பலாப்பழம். சொல் பொருள். மறுப்பு தேங்காய், மடுத்து பழாப்பழம், வருக்கை பாய்ந்து, தெங்கு கொம்பு. இந்த வருக்கை சும்மா வருதேன்னு நீங்கள் இது பண்ண வேணாம், அது உங்களுக்கு மெமரி ஆகும் தான். இந்த சொல் பொருள் இதெல்லாம் கொஷினில் கொடுத்தது அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எதுக்காகனா இது ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா, அதுக்காக தான். மறுப்பு அப்படின்னா என்ன வரும், மறுப்பு அப்படின்றது கொம்பு. மறுப்பு கொம்பு. மடுத்து, மடுத்துனா என்ன வரும், மடுத்து பாய்ந்து. மடுத்து பாய்ந்து. வருக்கை, வருக்கை பழாப்பழம். தெங்கு தேங்காய், இது இம்பார்ட்டன்ட். இந்த வருக்கை பலாப்பழம்னு கொடுத்துருக்குற அதே லெசனில் அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க தெங்குன்னு சொல்லிட்டு. தெங்குன்னா தேங்காய். தெங்கு தேங்காய், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. நவிழல், நவிழல் உலகம், வையகம் நெருப்பு, இயற்றுக சொல்லல், தணல் செய்க. நவிழல் அப்படின்னா என்ன அர்த்தம், நவிழல்னா சொல்றது, சொல்லுதல். நவிழல் சொல்லுதல், ஃபஸ்ட்டுக்கு தேர்டு. வையகம் உலகம். இயற்றுக, இயற்றுகனா செய்க. இயற்றுக செய்க. தணல் நெருப்பு.
இங்கே 3.4 வரணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தணல் நெருப்பு. நெக்ஸ்ட்டும் சொல் பொருள். பொலம் காடு, கடறு குட்டி, கோடு அழகு, குருளை கொம்பு. இப்போ பொலம்னா என்ன? பொலம்னா அழகு. பொலம் அழகு இந்த இடத்துல தான் வரும். அழகுக்கு மீனிங் என்னது? பொலம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கடறு. கடறுனா காடு. இங்கே செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடறு காடு. கடறுனா காடு. தேர்டு ஒன் கோடு. கோடுனா கொம்பு. கோடு கொம்பு. குருளை. குருளைனா உங்களுக்கே தெரியும், சிங்க குருளை அப்படின்லாம் படிச்சிருப்போம். சிங்க குருளை அப்படின்னா குட்டி. குருளைனா குட்டி. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மூன்றினம். மூன்றினம்னா என்ன வரும்? துறை தாழிசை விருத்தம், அறம் பொருள் இன்பம், மா பழா வாழை, ஆணவம் கண்மம் மாயை. அப்போ இதில் மூன்றினம் அப்படின்றது என்னதுன்னா துறை தாழிசை விருத்தம். இது அப்படியே கேட்டிருக்காங்க. மூன்றினம் துறை தாழிசை விருத்தம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பொருந்தும் விடை, அதாவது எது மேட்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகடு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பகடு கரும்பு, வேரி எருமை கடா, மேதி எருமை, கழை தேன். இதில் உங்களால் மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பகடு அப்படின்னா என்ன வரும்? நம்ம மேதி எருமை அப்படின்றது ரெண்டு இடத்துல பார்த்தோம், ஆனால் பகடுன்றது ஒரு இடத்துல தான் பார்த்தோம். பகடு அப்படின்றது எருமை கடா. பகடு எருமை கடா. வேரி. வேரினா தேன். இதை நம்ம இப்போ இங்கே தான் பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட். வேரி தேன். மேதி. மேதினா என்னது? எருமை. மேதி எருமை. கழை கரும்பு. இது நம்ம 10th ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்குது. கழைனா கரும்பு. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. எது தப்புன்றதை தான் கண்டுபிடிக்கணும். தார் மாலை, தமர் பகைவர், முனிவு சினம், கவரி சாமரை. இதில் கவரி சாமரை அப்படின்றது சரி. சரிங்களா? கவரி வீசினான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ கவரினா சாமரை, அது கரெக்டு. முனிவு சினம், இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு தமர். தமர்னா பகைவர் வராது, தமர்னா உறவினர்னு மீனிங் வரும். சரிங்களா? தமர் உறவினர். தார்னா மாலை, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு அப்போ தப்பானது தமர் பகைவர். அடுத்து பார்க்கலாம். சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல். பொம்மல்னா பொம்மை, சோறு, பொம்மலாட்டம், பொதும்பல். அப்போ பொம்மல் ஏற்கனவே பார்த்தோமா? பொம்மல்னா சோறு. சரியான பொருத்தம். சொல் பொருள். யாக்கை காக்கை, சேக்கை படுக்கை, பிணித்து பிணி, வாய்ந்த வாய்ச்சொல். சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது. சேக்கை படுக்கை, இதுதான் கரெக்டு. சரிங்களா? சேக்கை படுக்கை, இது வந்து தேம்பாவணியில் இருக்குது. சேக்கை படுக்கை. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக. மையலுறுத்து, சீராக, அருகுற, அருகில், லயத்துடன், தீராத, மாளாத, மயங்கச்சை. இதில் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அது என்னதுன்னா அருகுற அருகில். அருகுற அருகில், இதுதான் கரெக்டு. சரிங்களா? மையலுறுத்துனா மயங்கச்சைன்னு வரும். லயத்துடன், சீராக, மாளாத, தாளாத, இப்படி தான் வரும். மையலுறுத்துனா மயங்கச்சை, லயத்துடன், சீராக, மாளாத, தீராத. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் சரியானது எது? இது ஆல்ரெடி பார்த்தது, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பாசவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர், இது கரெக்டாக இருக்குது. ஓசுனர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் வரும், நெய்பவர் வராது. அப்போ இது தப்பு. கண்ணுள் விளைஞர்னா சிற்பி வராது, வாசவர்னாலும் எண்ணெய் விற்பவர் வராது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வரும்ன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சொல் பொருள் பொறுத்துக. தார். தார்னா மாலை. தார் மகிழ்ச்சி, முனிவு மாலை, உவகை உறவினர், தமர் சினம்னு கொடுத்துருக்காங்க. தார்னா மாலை, ஏற்கனவே பார்த்தது. முனிவு சினம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. உவகை. உவகைனா மகிழ்ச்சி, தமர் உறவினர். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தமர்னா பகைவர்னு அங்கே கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ தமர்னா உறவினர், இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு
பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சொல் பொருள் விசும்பு சிறப்பு ஊழி முறை ஊழ் வானம் பீடு யுகம். இது நல்லா நீங்கள் கவனிக்கிறது வேண்டியது என்னதுன்னா ஊழி ஊழ் இதை வந்து நிறைய டைம் கேட்டு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் படிக்கக்குள்ள ஊழி ஊழ் இதுக்கு மீனிங் படிச்சுட்டு போயிருப்பீங்க. அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. விசும்பு விசும்புனா என்ன வரும்? வானம். விசும்புனா வானம். ஊழி ஊழினா அதுக்கு சரியான மீனிங் என்னென்னா யுகம். ஊழி ஊழினா யுகம். அப்போ ஊழ் ஊழ்னா என்ன வரும்? முறை. ஊழ்னா முறை. செகண்ட் ஒன் ஊழ்னா முறை. பீடு பீடுனா சிறப்பு. பீடு சிறப்பு. விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை பீடு சிறப்பு. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? எது வந்து பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. கொம்பு கிளை புலை துளை கான் காட்சி அசும்பு நிலம். இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தா கான் காட்சி இதுதான் பொருந்தாதது. கான்னா காடுன்னு வரும். சரிங்களா? கொம்பு கிளை புலை துளை அசும்பு நிலம். அப்போ விசும்பு அப்படின்னு கேட்டால் விசும்புனா வானம். விசும்பு வானம் அசும்பு நிலம். வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அசும்புன்னு கொடுத்துட்டு வானம் குடும்பம் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு இந்த ரைமிங்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வானம் போட்டு வந்தால் அது தப்பாயிரும். அப்போ அசும்புனா நிலம் விசும்புனா வானம் கான்னா காடு புழை துளை கொம்பு கிளை. இந்த ரைமிங்காக வர்றதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு குழப்பமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஊழி ஊழ் வருது இல்லைங்களா அந்த மாதிரி. பொருந்தாத இணையை கண்டறி. ஆரி அருமை இரடி திணை அல்கி தங்கி படுகர் மேடு. இங்கே பொருந்தாத இணைனா தவறான இணைன்னு சொல்லலாமா? ஆரி அருமை இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இரடி. இரடினா இந்தரா வராது இந்தரா வரும். சரிங்களா? இரடி இரடி திணை இதுவும் கரெக்டு. அல்கி தங்கி இங்கே நான் தான் தப்பாக கொடுத்துட்டேன். அதாவது இந்தரா நானாக போட் டைப்பிங்கில் தப்பாக போனது. இந்த ரா வராது இந்தரா. சரிங்களா? அதனால் இது கரெக்டு தான். இரடி திணை அல்கி தங்கி கரெக்டு. படுகர் மேடுன்னு கொடுத்துருக்காங்களா? இதுதான் தப்பு. படுகர்னா பள்ளம் அப்படின்னு வரும். படுகர்னா பள்ளம். அப்போ பொருந்தாத இணை படுகர் மேடு. நெக்ஸ்ட்டு சொல்லுதல் தவறான கூற்றை கண்டறி. பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் எழுதுதல் கேட்டல் கூறல் இயம்பல். அப்போ பொருந்தாதது என்னது? பேசுதல்னா விளம்புதல். பேசுதல் விளம்புதல் இது ஒரே மீனிங் தானே வருது. அதாவது சொல்லுதல் அப்படின்றதுக்கான மீனிங்கு பேசுதல் விளம்புதல் கரெக்டு. செப்புதல் உரைத்தல் கரெக்டு. கூறல் இயம்பல் கரெக்டு. எழுதுதல் கேட்டல் இதுதான் தவறான மீனிங்கு. எழுதுதல் கேட்டல். நெக்ஸ்ட்டு இரு பொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பதுன்றது ஒரு வார்த்தை தான். இதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. அது என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. உண்பது தூய்மை கற்பது தருதல் நுகர்வது தூய்மை தூய்மை தருதல். அப்போ துய்ப்பது அப்படின்னா கற்பது. துய்ப்பதுனா கற்பது துய்ப்பதுனா தருதல். ஆப்ஷன் பி கற்பது தருதல். தவறான இணையை கண்டறி. சிலை வில் புல் பறவை தெவ் பகைமை சேர்ந்தன சேர்ந்தன. இதில் தவறான இணை என்னென்னா சேர்ந்தன இதுதான் தவறு. தெவ் பகைமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 9th புக்கில் இருக்குது. புல் பறவை இதுவுமே கரெக்டு. சிலைனால வில். சேர்ந்தன சோர்ந்தன வரும்னு நினைக்கிறேன். சரி சேந்தனா சிவந்தனன்னு வரும். அது ஒரு பாட்டு கூட இருக்குது. இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இலக்கண பகுதியில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. திறன் அறிவோம் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை பார்த்துட்டு கண் சிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறையா வரும். சேந்தனா சிவந்தன சிவந்தன. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 9வது வகுப்பில் ஒரு சிலதெல்லாம் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்னு. அதை மட்டும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்படியே இங்கே கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. குரம் பல்லு அப்படின்றது என்னதுன்னா சிற்றிலக்கிய வகைகள். குரம் பல்லு அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள். நான் எல்லா சொல்லும் பொருளும் கொடுக்கல. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத தான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஒரு 5-6 தான் இருக்கும். குரம்னா பல்லு சிற்றிலக்கிய வகைகள். நெக்ஸ்ட்டு மூன்றினம் துறை தாழிசை விருத்தம் இது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துருப்போம்.
சிந்தாமணி, சிந்தாமணிக்கு வந்து என்ன மீனிங்னா சிதறாத மணி. சிந்தாமணின்றது சிதறாத மணி, அதாவது சீவக சிந்தாமணி அப்படின்ற 2 பொருள் இருக்குது. சிந்தாமணினா சிதறாத மணி, சீவக சிந்தாமணி அப்படின்ற 2 பொருளை குறிக்கும். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். சிந்துன்றது ஒரு வகை இசைப்பாடல், இது இம்பார்ட்டன்ட். அதே போல் கன்னி, இதையும் கேட்டிருக்காங்க. 3 சுழி நீ வரும். கன்னி, இது நான் உங்களுக்கு கொடுக்கல. கன்னினா 2 அடிகளால் தொகுப்பது. அதாவது இந்த பூவை வந்து 2 தொகுப்பாங்கல்ல, தொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாடலோட 2 அடிகள் வர்றது எல்லாமே கன்னின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னினா 2 அடிகளால் வரக்கூடிய பாடல். முக்குணம், முக்குணம்னா சத்துவம், ராசசம், தாமசம். இதை நோட் பண்ணிக்கோங்க. முக்குணம், சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம்னா என்ன அப்படின்றது இங்கே இருக்குது. அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கிறது, இந்த சாத்வீகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் நினைக்கிறேன். அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ராசசம், பேர்லேயே இருக்கா, போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசசம். தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். இது நம்ம புக்கில் அப்படியே அந்த சொல்லும் பொருளும்ல இருக்குது, 9th புக்கில். நெக்ஸ்ட்டு 10 குணம். 10 குணம்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகலன்கள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 10 குணம்க்கு செறிவு, சமநிலைனா 10 குணங்களோட ஒரு பார்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வண்ணங்கள் 5 வண்ணங்கள். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. இது 5 தான் வண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்ணங்கள் 5. நமக்கு 9th புக்கில் வண்ணங்கள் 5 தான் கொடுத்துருக்காங்க, வண்ணங்கள் 7ன்னு கொடுக்கல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9th புக்கில் வண்ணங்கள் 5 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்ணம் 100. வண்ணங்கள் வேற, வண்ணம் வேற. வண்ணம் 100 அது என்னன்னா குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக 100. இந்த மாதிரி இது போல் எதுக்கு நான் உங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி கொடுத்துருக்கேன்னா எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணும், அதுக்காக தான். அப்போ வண்ணங்கள் 5, வண்ணம் 100. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக 100. 100 வண்ணம் இருக்குது, வண்ணங்கள் 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊனரசம். ஊனரசம்னா என்னதுன்னா குறையுடைய சுவை. குறையுடைய சுவையை தான் ஊனரசம்னு சொல்கிறாங்க. அப்போ நவரசம், ஊனரசம்ன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நவரசம் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. அப்போ நவரசம் மொத்தம் எத்தனை இருக்குது? 9 நவரசங்கள். நவரசங்கள் 9 இருக்குது. ஊனரசம் 1 இருக்குது. குறையுடைய சுவைனா ஊனரசம், நவரசம் மொத்தமாக 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு வனப்பு. வனப்புன்றது 8 இருக்குது, அழகை குறிக்கும். வனப்பு 8 இருக்குது. அழகு அதாவது அம்மை, அழகு, தொன்மை, தோள், விருந்து, இயைபு, புழன், இழைபு. சரிங்களா, இழைபு. அப்போ வனப்பு 8 இருக்குது. ஓரளவு எதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்குது. இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதோட பார்ட் 2 போடலாம். சரிங்களா, இந்த வீடியோவுக்கு என்னோடய உழைப்பு கொஞ்சம் அதிகம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.